ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதுதாங்க இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த வீடியோவுக்கு அடுத்த வீடியோ இது. பாருங்கள், இது எல்லாமே வந்து குப்பை, அதாவது வீட்டை சுத்தமாக்கு காட்டை குப்பையாக்குன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி பாருங்கள். இதுக்கு முன்னே வந்து சவுக்கு மரம் வெட்டுறது அது ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை போயிட்டு பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், இது எல்லாமே வந்து சவுக்கு வெட்டிட்டு சுத்தூரம் பாருங்கள், வேலி உயிர் வேலிக்காகோசம் மரம் வந்து அப்படியே சுத்தூரம் சவுக்கு மரம் வச்சுருக்கேன் பாருங்கள். அதே மாதிரி பாருங்க, அந்த பக்கமும் பாருங்கள், சுத்தூரம் உயிர் வேலிக்காகோசம் வச்சுருக்கிறேன். இது நம்ம இடத்துல அவங்க அதோ வீடு தெரியுது பாருங்கள், அந்த வீடு அதோ தெரியுது பாருங்கள். அந்த வீடுங்கள்லாம் வந்து நம்ம இடத்துல தான், நம்ம அனுபவத்தில் 40 வருடம் ஒரு 50-60 Rupees 200 received on phone pay. 50-60 வருடத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாம் வந்து இது மேலும் கரடு முரடாக குண்டு குழியமாக இருந்தது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஊருக்கு பக்கத்தில், எங்கள் ஊர் கடம்பர கோவில், அதுக்கு பக்கத்தில் புலிவாய் மணல்மேடு புலிவாய் என்ன சொல்ல, அந்த ஏரியிலிருந்து வருடம் வண்டல் மண் அடித்து இதை சமன்படுத்தி நாங்கள் விவசாயம் பண்ணி பார்த்துருந்தோம். அந்த விவசாய நிலத்தில் இந்த பஞ்சாயத்தில் வீடு கட்டணும்னு சொன்னாங்க. அது நம்ம பட்டா போக மீதி இருக்கிற அது வந்து தோப்பு பரம்போக்கு மல்ல, இதுக்கு முன்னாடி வந்து காவாங்கரையாக இருந்தது. நான் ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி இது எல்லாம் சீர்திருத்தம் பண்ணி நாங்கள் தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பாருங்கள், எங்கள் பஞ்சாயத்தில் இதே மாதிரி தோப்பு பரம்போக்கு, காவா பரம்போக்கு, இப்படி இன்னும் மேய்க்கால் பரம்போக்கு இப்படி பார்த்தோம்னா நிறைய இருக்குங்க. நல்ல வீடு கட்ட வசதியாக இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை பிடுங்கி கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, சரி, அந்த வீடு போக, அது வீடு பக்கத்தில் ரோடு, அது போக மீதி இருக்கிறத நீங்கள் அனுபவிச்சலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாங்களும் வந்து சரின்னு விட்டுட்டோங்க. ஏதோ நம்மளால் ஒரு உதவி செய்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது பாருங்கள், அதுதான் அந்த வீடுங்க. இப்போ நம்ம இடத்துலையே வந்து என்னுடைய அனுபவத்தில் நாங்கள் தெரித்து வைத்திருந்த இதில் வந்து 7 வீடு கட்டியிருக்காங்க. இது மாதிரி எங்கள் மாமா வீடு பக்கத்துலேயும், எங்கள் மாமாவுடைய நிலத்துலையும் அது மாதிரி கட்டியிருக்காங்க. இப்படியெல்லாம் இருக்குது. பரவாயில்ல, நம்மளால் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி போய் சேருது அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்குங்க. சரிங்க, அதுக்கப்புறம் இது பரவாயில்லை, ஏதோ அரசாங்கத்தால் நம்மளால் அரசாங்கம் ஒரு இல்லாத மக்களுக்கு ஒரு உதவி செய்யுது. அது பரவாயில்லைங்க, நன்றி அதுக்கு. பாருங்கள், இதுதான் நம்ம நிலம். இதில் வந்து ஃபுல்லாக வாழை மரம், சவுக்கு இருந்தது. சவுக்கு அறுவடை செய்துட்டோம். ஃபுல்லாக வாழை மரம், அதெல்லாம் குப்பை. பாருங்கள், இந்த மாதிரி குப்பையை அப்படியே இதை வருங்க நிலத்தில் இந்த மாதிரி மூடாக்கு, ஃபுல்லாக மூடாக்கு போட்டு இப்படி பண்ணியிருக்கிறோம். இதில் வந்து இந்த மூடாக்கில் நம்ம இப்போ எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், வெண்டைக்காய், கத்திரிக்காய், முள்ளங்கி, என் வீட்டுக்கு தேவையானதை மொத்தத்தில் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி நான் எடுத்து என் வீட்டு தேவையை முதல்ல பூர்த்தி செய்து, அதுக்கப்புறம் மற்றவர்களுக்கு, என்னை சுற்றியுள்ள சுற்றத்தார்களுக்கு வியாபார நோக்கத்தில் கொடுப்பேன். இது கண்டிப்பாக வெற்றி அடையும். அதனால்தான் வந்து சொல்கிறேன். பாருங்கள், இது மாதிரி பேசிய இதோ 5 நிமிடம் கிட்ட வரப்போகுது. இது மாதிரி எந்த வீடியோ பார்த்தாலும் முழு வீடியோவை பாருங்கள். இன்னும் நிறைய சொல்லலாம். அது சொல்கிறதுக்கு எல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள், நம்மளது நாட்டு ரகம் தென்னை மரம். அதே மாதிரி பாருங்கள், மாமரம், பாருங்கள், பலா மரம், பக்கத்தில் மாமரம், அதோ வாழை மரம். பாருங்கள், எல்லாமே இருக்குது. பலா, வாழை அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து நாட்டு ரகம் தாங்க. எதுவுமே நானும் வந்து ஹைப்ரிட் ரகம் கிடையாது. நான் கன்றாக வாங்கி
இங்கே நடவு செய்யலைங்க. எல்லாமே நானும் ஒரு 40 வருடம் 50 வருடமாக பழமை வாய்ந்த மாமரத்திலிருந்து, ஒரு 50 வருடம் பழமை வாய்ந்த தென்னை மரத்திலிருந்து அந்த மாதிரி நானே விதை எடுத்து நான் பதியம் போட்டு அதை இது மாதிரி வந்து பயிர் செய்திருக்குங்க. இது வந்து முழுக்க முழுக்க இயற்கையாக வந்ததுங்க. இது சாப்பிடவும் இது வந்து வைத்து இப்போது சரியாக 4 வருடம் ஆகிறது. இதுக்கு முன்னாடி வீடியோவில் 3 வருடம் சொல்லியிருப்பேன். இப்போ இன்னும் 1 வருடம் ஆகிவிட்டது, 4 வருடம் ஆகிவிட்டது. இந்த 4 வருடத்தில் பாருங்கள், இந்த அளவுக்கு தென்னை மரம் பாருங்கள். இதில் எல்லாமே நாட்டு ரகம் தாங்க. பாருங்கள், நாட்டு ரக தென்னை மரம் இந்த இருக்கு பாருங்கள். எல்லாமே தென்னை, மா, பழ, வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே நாட்டு ரகம்தான். இது அடுத்த வருடம், அதாவது வந்து நம்ம நடவு செய்த 5வது வருடம் நமக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அதுவும் 0 பட்ஜெட்டில். பாருங்கள், இந்த மரம் பாருங்கள், சொன்னால் நம்ப மாட்டீங்க. பாருங்கள், இந்த தென்னை மரம் நானே உற்பத்தி பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சு முதல்ல பாருங்கள், இந்த இது போயிடுச்சு. முதல் ஒரு முறை வந்து போயிடுச்சு. என்னடா போயிடுச்சேன்னு நினச்சேன். மறுபடியும் பார்த்தா ஒரு மாதம் கழித்து பக்கத்தில் ஒன்று வந்தது. அது ஒரு 6 மாதம் கழித்து அதுவும் காஞ்சி போச்சு. இப்போ இது போனதானோ அப்படின்னு நினச்சேன். நாட்டு ரகம் அப்படின்றத இது வந்து ஒரு ப்ரூஃபாக நமக்கு ஒரு அடையாளமாக ஒரு எடுத்துக்காட்டாக காமிச்சிடுச்சுங்க. ஏன்னா இது வந்து 3வது முறை. அப்புறம் தான் நினச்சேன் நம்ம ஹைப்ரிட்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு 5 மரம் கூட வச்சேன். அதில் ஒன்றே ஒரு மரம் தான் தேறி இருக்குது, மீதெல்லாம் போயிடுச்சு. ஆனால் இது பாருங்கள், இது ஒரு மரம் அதோ அந்த பக்கம் தெரியுது பாருங்கள், அது தெரியுது பாருங்கள். அந்த மரமும் அது இன்னும் அந்த மாதிரி வந்து ஒரு 8 வகை மரம் இருக்குது, 8 ரகம் மரம். இது எல்லாமே பாருங்கள் 2 முறை காஞ்சி போய் 3வது முறையும் வந்ததுங்க. ஒரு தேங்காயில் 3 கன்று இருக்குது. அந்த 3 வந்து ஒன்று போனால் ஒன்று அப்படி வந்து நாட்டு ரகமாக இருக்க வந்ததுங்க. இது வந்து நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். அது எப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நான் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் அதுக்கு விளக்கம் கொடுப்பேன். அது எப்படின்னு, தென்னை மரம் எப்படி விதை எடுக்கிறது, அதை எப்படி பதியம் போடுறது, அதை எப்படி நடவு செய்கிறதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இது இப்போ 4 வருடம் ஆகிறது. அதுவும் ஒரே தென்னை மரம் வச்சு ஒரு முறை காய்ந்து விட்டது. 2வது ஒரு 6 மாதம் கழித்து பார்த்தாக்கா மறுபடியும் ஒன்று முளைச்சி வந்தது. அதுவும் ஒரு 6 மாதம் கழித்து கலைஞ்சு விட்டது, காய்ஞ்சது. மறுபடியும் 3வது ஒரு முறை வந்து தான் இதோ அபார பாருங்க, நல்ல வளர்ச்சி, அபரிவிதமான வளர்ச்சியில் நிற்குது. இது 4 வருடம் ஆகிறது. அடுத்த வருடம் இது பாலை, அதான் நமக்கு ஒரு குரோத், நல்ல குரோத் வந்து இது கொலை தள்ளும். அப்போ அது ஒரு நல்ல வீடியோவாக எடுத்து பாடுறேங்க. பாருங்கள், இவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இதுவே கிட்டத்தட்ட 9 நிமிடங்கள் ஆகிவிட்டது. எந்த வீடியோ பார்த்தாலும் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க இறையருள். நன்றி, வணக்கம்.